ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரியான கடாய் மஷ்ரூம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, புலாவ், நான் வெரைட்டிஸோடலாம் சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் மஷ்ரூம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா விழுது வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த சைஸில் உள்ள பட்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை கலர் ஏலக்காய், கலருக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதில் கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. அதனால் காரத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை உடச்சி போட்டு சேர்த்துட்டு இது ஒரு பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. இது பாதி அளவு வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சீரகம் சேர்த்துக்கணும். முன்னாடியே நீங்கள் சீரகம் போட்டுட்டீங்க அப்படின்னா சீரகம் சீக்கிரம் செவந்துடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு எல்லாமே பொன்னிறமாக செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பவுடர் ஆக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செவந்தா சரியாக இருக்கும். இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பாதி அளவு குடைமிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணதை இதில் சேர்த்துட்டு இந்த குடைமிளகாவும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப வேக விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது. லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இதில் இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணது ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த சைஸில் உள்ள 2 தக்காளி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்ச இந்த பியூரியை 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நம்ம வறுத்ததை இந்த அளவுக்கு திருன்னு அரைச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சாதான் நல்ல வாசனையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே இப்போ வறுத்து அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா அந்த வாசனை கம்மியாக இருக்கும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிக்கிட்டு இருக்கப்பே 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பவுடரை இதில் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் இதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் உடனே தண்ணி ஊற்றாமல் மிதமான தீயில இந்த மசாலாவோடையே இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ எல்லாம் நல்லா கலந்து மசாலாவிலே இந்த மஷ்ரூம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி திக்கானதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷமாக மிதமான தீயில கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த குடைமிளகாவையும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிட வேண்டியதான். கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்லேயே கடாய் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.